நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஹாரோஸ்கோப்பி பார்க்கும்போது என்ன விஷயம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி விஷயங்களை செய்திருந்தா எங்களுக்கு பொருளாதாரம் வளரும் மேடம் அப்படிதான் சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. அப்போ எல்லாருமே அனைவரும் செய்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே ஒரு சுபிட்சமான நாள். மற்ற நாட்கள் எப்படி இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். எவ்வளோ பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியாதவங்க கூட அந்த ஒரு நாட்களில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அன்றைக்கி தான் பூஜை புனஸ்காரங்கள்லாம் வச்சு அன்றைக்கி பார்த்தாவே அவங்க வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். யூஸ்வலாக எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்துண்டா நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அதன் அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் லிக்விட் கேஸ். நாம் தினசரி சம்பாதிக்கின்ற பணம் தான் சுக்கிரனோட காரகம். குரு அப்படின்னா பெரும் பணம். அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நாம் என்ன மாதிரி செயல்களை செய்துண்டா மிகப்பெரிய பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம். நான் அதே மாதிரி நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை நாம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் நாங்கள் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த பணம் எப்படி போகிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சொல்கிறது இதே தான். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதல் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணம் எங்கள் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பணம் சம்பாதிப்பதற்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், சம்பாதிக்கின்ற பணத்தை எப்படியெல்லாம் நாங்கள் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த மாதிரி 3 கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் பார்த்தோம்னா எல்லாருக்கும் இருந்துருக்கும். இப்போ நாம் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய தெய்வ வழிபாடுகள் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு வெள்ளிக்கிழமை, எப்போவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா எல்லாருமே அதிகாலை எழுந்துடுங்கோ, ரொம்ப நேரம் தூங்காதீங்க. மேக்சிமம் சூரியன் உதிச்சும் யாரும் தூங்காதீங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து உங்கள் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போய் ரெஸ்ட் எடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலம்பரை 6 to 7 அப்படிங்கிறது சுக்கிரஹோரை. அன்றைய சூரிய உதயம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு சூரியன் உதயமாகும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6:10 6:20 அப்படிங்கிற காலகட்டங்களில் சூரியன் உதயமாகும். மழைக்காலங்களில் லேட்டாக சூரிய உதயம் உதிச்சுட்டு இருக்கும், வெயில் காலங்களில் முன்னாடியே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, இதுதான் ப்ராசஸ். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பரை 6 to 7 கொஞ்சம் அதிகாலையில் எழுந்துக்கோங்க. நான் சொல்கிறது 6 to 7 தான் நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சொம்பு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பாத்திரமாக இருக்கப்படாது. ஒன்று உங்கள் வீட்டில் வெள்ளி பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா செம்பில் இருக்கிற சொம்பாக இருந்தாலும் சரி, 2 எது கிடைச்சாலும் சரி, ஆனால் சில்வர் நமக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ வெள்ளியில் இருக்கும் சொம்பு, அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு, அப்படி இல்லை அப்படின்னா செம்பில் இருக்கிற சொம்பு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ₹1 நாணயம், இதெல்லாம் நீங்கள் அதில் போட்டுருங்க. போட்டுண்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க கடைகள்லையோ பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வச்சிங்கன்னா உள்ளே போகாது. அந்த மாதிரி விளக்கை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டின் தலைவாயில், அதாவது ராஜநிலை வாசல் எங்கே இருக்கிறதோ அந்த வாசலில் வச்சு கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உங்கள் குலதெய்வத்தை எப்போவுமே நம்ம ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இல்லாமல் நாம் எந்த ஒரு ப்ராசஸை செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை நல்லா மனசார வணங்கிண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வம் அதுவும் நீங்கள் வணங்கலாம். அதெல்லாம் வணங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கனகதாரா ஸ்தோத்திரம் இப்போ யூடியூப்பில் போட்டிங்கனாவே அது வந்துடும். அந்த மந்திரத்தை ஒலிக்க செய்துண்டு கிழக்கோ அல்லது வடக்கோ அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி, நாங்கள் சம்பாதிக்கிறன்ற பணம் எங்களுக்கு நிலச்சின்னு இருக்கணும், நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸை மனசார வேண்டுங்க. எப்போவுமே பிரார்த்தனை அப்படிங்கிறது இறைவன்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
என்ன சந்திக்கிறதுக்கு கூட பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூட வந்து என்ன வந்து அருளை கொடு அப்படின்னு கேட்காம எப்போ பார்த்தாலும் பொருளை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் எந்த தெய்வத்திட்ட போய் நீங்கள் கோரிக்கை வச்சாலும் முதல்ல தெய்வத்திட்ட உங்கள் அருளை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அது தானாக பொருளாக உங்களை வந்து சேரும். இப்போ கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கைகளாக இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். இல்லை மேடம் எங்களுக்கு அது செய்யறதுக்கு முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டோட ராஜநிலை வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம், அதாவது ஸ்டார் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்தமான பசுனையில் வந்து ஒரு தீபம் போடுங்க. ஒரு தீபம் போடலாம், இல்லை 5 தீபங்கள் போடலாம். தீபங்கள் போட்டு அதை சுற்றியும் பூக்கள் வச்சு அந்த பூக்கள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள், 1 ரூபாய் காயின் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வாரம் செய்யுங்க, அடுத்த வாரம் உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற கற்பூரம் கிடையாது, பூங்கற்பூரம். அந்த கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து அந்த கற்பூரத்தை இப்போ எப்படி நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த பூங்கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 என்ன பண்ணலாம் வந்து கிராம்பு, அந்த தீபம் எரிஞ்சுட்டு இருக்கிறச்ச அந்த கற்பூரம் எரியும் இல்லையா, பூங்கற்பூரம், அதில் வந்து 5 கிராம்பை வச்சு அதையும் எரிய விடணும். அதில் எரிய விடுறச்ச கண்டிப்பாக புகை வரும். அந்த புகையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லா பகுதிகள்லையும் அந்த புகையை நீங்கள் காட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் வெளியேறும். இதுதான் ப்ராசஸ். துர்சக்திகள் வெளியேறினாவே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துடுவா. அப்போ இதை வந்து நீங்கள் அடிக்கடி செய்யலாம். அந்த பூங்கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து கிராம போட்டு எரித்து அந்த புகையெல்லாம் வீடு பூரா காட்டின்னு வந்தெல்லாம் இதெல்லாம் நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலம்பரை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 to 7 இந்த பரிகாரங்கள் 3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் மேடம் ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக கொடுத்துட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் இதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்து செஞ்சுன்னு தான் இருக்கோம், எங்களுக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு எல்லாம் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பீங்க. கட்டாயமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் செய்வதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே போராடுறது பொருளாதாரத்துக்காக தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறா அப்படின்னா நாளோ மறுநாளோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சுத்தபத்தமாக இருந்துட்டு இருக்கணும். எப்போ உங்களுக்கு பொருளாதாரம் வரலை, உங்கள் வீட்டில் சுபிஷமான நிகழ்வுகள் நடக்கலை, போராட்டமாக இருக்குது, தங்கம் நம்ம வீட்டில் தங்கலை, நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா திருமணம் நடக்கலை, இந்த மாதிரி எக்ஸட்ரா எத்தனை கொஸ்டின்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய குலதெய்வம் அருள் இருந்தால் எல்லாமே நடந்துடும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிமையான பரிகாரங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தூரமாக இருந்தால் உங்களோட குலதெய்வத்தோட ஸ்டில்லை எடுத்து வச்சுட்டு அதை வழிபடுங்க. ரொம்ப அருகில் இருக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி குலதெய்வத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் பண்ணுறீங்களா, அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு கொண்டு போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பியை வச்சு வழிபாடு பண்ணி அவாகிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டு வந்து தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பியை வெளியில் விடணும், ஜாதகத்தை. அதே மாதிரி நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், அப்போ லோன் வாங்குகிறோம், அப்போ நாங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் உங்கள் பத்திரத்தை அடமானமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கணும். இதெல்லாம் எதுவுமே செய்யாத வீடு கட்டுறோம், குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த விஷயங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி சந்திச்சு ஏன் இப்படிலாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் குலதெய்வத்தை போய் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு செய்கிறச்ச கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும். அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 விதமான எளிமையான பரிகாரங்கள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்கிறச்ச கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா துர்சக்திகள் வெளியேறி நிரந்தரமான பொருளாதாரம், சுபிட்சமான நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்கும். எப்போவுமே என்னோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, காலம்பரை 5:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான பசுனை, அப்படி இல்லை அப்படின்னா செக்கெண்ணெய், அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், காஸ்ட்ராயில், இந்த 3 விதங்களில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி காலம்பரை 5:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி தீபம் ஏற்றணும். நம்மளுடைய பஞ்சுத்திரி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் வாழைத்தண்டு திரியை வந்து இணைச்சுண்டு 5:30 மணிக்கு வந்து பார்த்தோம்னா தீபம் போட்டுருங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். அப்போ நீங்கள் காலம்பரை இதை போடுறச்ச உங்கள் வீட்டில் இருக்க துக்ஷக்திலாம் வெளியில் போயிடும். அதே மாதிரி மாலை நேரம் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த நாள் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தினமும் இந்த ப்ராசஸை பண்ணுங்க. அப்போ மாலை நேரம் என்ன பண்ணணும், ஒரு 5:30 இல்லைன்னா ஒரு 6 o'clock அந்த வாழைத்தண்டு திரி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டுண்டு தாமரை தண்டு திரி,
அதே மாதிரி நம்ம பஞ்சு திரியில் இணைச்சிண்டு அந்த தாமரத்தண்டு திரி போடும்போது நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி உள்ளே வந்துடுவா. காலம்பர வாழைத்தண்டு திரி போடும்போது நம்ம வீட்டில் இருக்க துர்சக்திகள் வெளியேறும். மாலை நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாமரத்தண்டு திரி போடுறச்ச உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி பண்ணிடுவா. ஒரு ப்ராசஸை ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பண்ணிட்டு என்ன மேடம் எங்களுக்கு நடக்கல அப்படின்லாம் சொல்லப்படாது. நாங்கள் எல்லாமே ஆஃபீஸ் போகிறோம், எங்களால் செய்யவே முடியல அப்படின்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். இந்த தீபம் போடுறதுக்கு என்ன ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? அதிகாலையில் எழுந்து ஒரு நாளாவது கரெக்டாக செய்யுங்க. இந்த ப்ராசஸை ஒரு நாளாவது செஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட பணிகளை அன்றாடும் பணிகளை நீங்கள் தொடருங்க. கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. அப்படி இல்லை தினசரி செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ தினசரி செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் அடைஞ்சுன்னு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோவனியில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. உங்களுடைய அத்துணை கால்களை நான் தான் அட்டன் பண்ணுவேன். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் உங்களோட நான் பேசுவேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.